வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். ஏஐல டேட்டாவை வச்சு நம்பர்ஸை கணிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட ரொம்ப முக்கியமானது விஷயங்களை கரெக்டா வகை பிரிக்கிறது. ஒரு கம்ப்யூட்டர் அதை எப்படி செய்யுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். உங்க இமெயிலுக்கு வர்ற மெசேஜ் ஸ்பேமா இல்லையா, அல்லது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சு ஒருத்தருக்கு நோய் இருக்கா இல்லையான்னு ஒரு கம்ப்யூட்டர் எப்படிங்க முடிவு பண்ணுது? இந்த மாதிரி வகைப்படுத்துறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட சென்டர் பாயிண்ட். இந்த வேலைக்கு பேரு தான் வகைப்பாடு, அதாவது கிளாசிஃபிகேஷன். சிம்பிளா சொல்லணும்னா டேட்டாவை கரெக்டான பாக்ஸ்ல எடுத்து போடுற மாதிரி. இந்த வேலையை கம்ப்யூட்டர் செய்யறதுக்கு அதுகிட்ட சில ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்கணும். டேட்டா சயின்டிஸ்ட் கிட்ட இதுக்காக ஒரு பெரிய டூல் பாக்ஸே இருக்கு. ஒரு ஆயுத கிடங்குனே சொல்லலாம். அதுல ரொம்ப பவர்ஃபுல்லான 5 கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ் இருக்கு. இந்த 5 டூல்ஸ் என்ன, அது ஒன்னொன்னு எப்படி வேலை செய்யுதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம டூல் பாக்ஸ் திறந்து முத 2 பேசிக் டூல்ஸ் என்னன்னு பாப்போம். இதுதான் கிளாசிஃபிகேஷன் உலகத்துக்குள்ள போறதுக்கான என்ட்ரி பாயிண்ட். இந்த 2 கருவிகளுக்கும் இருக்கிற வித்தியாசமே சுவாரஸ்யமானது. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை ஒரு சிம்பிளான லைட் ஸ்விட்ச் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆன் அல்லது ஆஃப், அதாவது ஒரு நோயாளிக்கு நோய் இருக்கா இல்லையான்னு சொல்ற மாதிரி நேரடியான ஆம் இல்லை முடிவுகளுக்கு இது பெஸ்ட். ஆனா டிசிஷன் ட்ரீயோ ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி, இதுவா இல்ல அதுவா அப்படின்னு தொடர்ச்சியா கேள்வி கேட்டுக்கிட்டே போய் ஒரு முடிவுக்கு வரும். இங்க பாருங்க, ஒரு டெசிஷன் ட்ரீ எவ்வளவு சிம்பிளா வேலை செய்யுதுன்னு. முதல்ல ஒரு கேள்வி, சம்பளம் 50,000க்கு மேலையா? ஆமானா அடுத்த கேள்விக்கு போகுது, இல்லைன்னா வேறொரு கேள்விக்கு தாவுது. இப்படி ஒரு மரத்தோட கிளைங்க மாதிரி பிரிஞ்சு ஒவ்வொரு பதிலுக்கும் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கடைசியா ஒரு முடிவுக்கு வருது. ரொம்ப இயல்பா இருக்குல்ல? சரி, பேசிக் டூல்ஸை பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு போலாம். இவங்க வெறும் டூல்ஸ் இல்ல, பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்டுங்க. இவங்க முன்னாடி பார்த்த கருவிகளை விட ரொம்ப பவர்ஃபுல். ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரே ஒரு டெசிஷன் ட்ரீ தப்பா முடிவு பண்ணிட்டா என்ன பண்றது? ஒரே ஒருத்தரோட பேச்சை கேட்டு ஒரு பெரிய முடிவை எடுக்கிறது எப்பவுமே ரிஸ்க் தானே. அந்த ஒரு மரத்தோட பார்வையில ஏதாவது குறை இருக்கலாம் இல்லையா? அதுக்கு தாங்க இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட். அதாவது ஒரே ஒரு மரத்தை நம்பாம நூத்துக்கணக்கான டெசிஷன் ட்ரீஸை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய காட்டையே உருவாக்குறது. ஒரு மரம் தப்பு பண்ணலாம், ஆனா ஒரு பெரிய காடு தப்பு பண்ணுமா? இங்க நூத்துக்கணக்கான மரங்கள் ஒன்னா சேர்ந்து ஓட்டு போடுது. மெஜாரிட்டி என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல் ஆன்சர். இதனால ரிசல்ட் ரொம்ப ரொம்ப துல்லியமா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கறது நேவ் பேஸ். இது நிகழ்தகவு, அதாவது ப்ராபபிலிட்டி அடிப்படையில வேலை செய்யுது. இதோட அசுர வேகத்துக்கு ஒரே ஒரு காரணம், இது எடுத்துக்கிற ஒரு அப்பாவித்தனமான அனுமானம் தான். அதாவது எல்லா இன்புட்ஸும் தனித்தனி, ஒன்னுக்கொன்னும் சம்பந்தமே இல்லைன்னு இது நினைச்சுக்கும். இந்த சிம்பிளான ஐடியா தான் இதை ரொம்ப வேகமா வேலை செய்ய வைக்குது. கடைசியா நம்ம ஆயுத கிடங்குல இருக்கிற ரொம்பவும் நேர்த்தியான, ரொம்பவும் துல்லியமான ஒரு கருவி சப்போர்ட் வெக்டர் மெஷின்ஸ், அதாவது SVM. இதோட ஸ்டைலே தனி. எஸ்விஎம்மோட ஒரே ஒரு இலக்கு தான் 2 குரூப் டேட்டாவுக்கு நடுவுல எவ்வளோ பெரிய கேப் உருவாக்க முடியுமோ அவ்வளோ பெரிய கேப்பை உருவாக்குறது. சும்மா பிரிக்கிறது இல்ல, சந்தேகமே வராத அளவுக்கு ரொம்ப தெளிவா பிரிக்கிறதா இதோட வேலை. அதாவது SVM ஒரு கோட்டையை மட்டும் போடாது, அது 2 டேட்டா குரூப்புக்கு நடுவுல ஹைப்பர் பிளேன் அப்படிங்கிற ஒரு பெரிய சுவரையே கட்டுது. இத 2 நாடுகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாதுகாப்பு மண்டலம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த இடைவெளி எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு பிரிவினை தெளிவா இருக்கும். அதனால புதுசா ஒரு டேட்டா வந்தா அது எந்த பக்கம் போகணும்னு எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப துல்லியமா சொல்லிடும். சூப்பர். இப்ப நம்ம பார்த்த இந்த 5 பவர்ஃபுல் டூல்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் வாங்க. இப்போ உங்க வகைப்பாடு கருவி பெட்டி முழுமையடைஞ்சிடுச்சு. இந்த டேபிள பாருங்க. சிம்பிளா ஆம் இல்ல சொல்லணுமா? அதுக்கு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். படிப்படியா கேள்வி கேட்டு போகணுமா? டெசிஷன் ட்ரீ. துல்லியம் தான் முக்கியமா? அப்போ ரேண்டம் ஃபாரஸ்ட். வேகம் தான் வேணுமா? அப்போ நேவ் பேஸ். இல்ல ரொம்ப நேர்த்தியா கிறிஸ்டல் கிளியரா பிரிக்கணுமா? அதுக்கு நம்ம SVM இருக்கு. பாத்தீங்களா, ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஸ்பெஷல் டூல் நம்ம கிட்ட இருக்கு. சரி, இப்போ இந்த 5 AI ஆயுதங்களும் உங்க கையில இருக்கு. இத வச்சு நிஜ வாழ்க்கையில இருக்கிற எந்த பிரச்சனைக்கு நீங்க முதல்ல தீர்வு காணுவீங்க? அது மருத்துவத்துறையா, நிதித்துறையா, இல்ல வேற ஏதாவதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.